கிட்டத்தட்ட இரண்டாவது வகை மோதுகை வந்து ஒரு இதுக்கு முதலாவது நாங்க பார்த்த மோதுகையில வந்து என்ன, ஒரு இலக்கு இருந்துச்சு, நிலையான இலக்க வந்து என்ன மோதிச்சுது, கதிர் வந்து மோதிச்சு, ஆர்முடுக்கப்பட்ட துணிக்கை வந்து என்ன செஞ்சிச்சு, மோதிச்சு. இரண்டாவது வகை மோதுகையில இரண்டு துணிக்கைகள் பயன்படுத்தப்படுவதுண்டா, இரண்டு வகை துணிக்கைகள் பயன்படுத்தப்படுவதுண்டா. உதாரணத்துக்கு இந்த இடத்துல, இப்ப இந்த இடத்துல வந்து என்ன செய்வாரு, இப்படி இது வந்து என்ன சொல்லி இடஞ்சுழியாக உபான துணிக்கைகள் வருவதுண்டா. இந்த இடத்துல வந்து வலஞ்சுழியாக, நான் பெருசா வரைஞ்சு காட்டுறேன், இது உண்மையில அதுக்குள்ள ஒரு சின்ன அளவுல தான் வரும், சரியா? வலஞ்சுழியாக உபான துணிக்கைகள் வரும். அப்ப இப்படி இவர் வந்து இப்படி வருவாரு, இவர் வந்து இப்படி வருவாரு. ரெண்டும் வந்து மோதிகை அடையிற டைம் வந்து என்ன செய்யும், ரெண்டும் வந்து மோதிகை அடைகிறதால நாங்க என்ன செய்யலாம், அந்த அணுவுக்கு உள்ளுக்கு அல்லது உப அணு துணிக்கைகள் கருவுக்கு உள்ளுக்கு என்ன இருக்குதுன்ற விஷயத்த படிச்சு கொள்ளலாம். ஆகவே மோதுகைகள் வந்து என்ன வகையில இடம்பெறலாம், இரண்டு வகைகள்ல இடம்பெறலாம். ஒன்று வந்து என்ன, நிலையான இலக்கின் மீது மோதுதல். அடுத்தது இரண்டு பக்கமும் அசையும் இலக்கின் மீது மோதுதல். அப்ப இந்த பரிசோதனையை வச்சுதான் 2012ஆம் ஆண்டு ஹிக்ஸ் போசோன் என்ற ஒரு துணிக்கை வந்து கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. ஹிக்ஸ் போசோன், சரியா? இது கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. இந்த பரிசோதனைக்கு பேர் சொல்லப்பட்டுச்சு கடவுளின் துகள் காணும் பரிசோதனை. ரெண்டு துணிக்கை கட்டுரைகள் வந்து என்ன செய்யுது, மோதுது. இது வந்து இங்கிலீஷ்ல வந்து சொல்லுவாங்க லார்ஜ் ஹெட்ரோன் கொலைடர் எக்ஸ்பெரிமெண்ட் டு ஃபைண்ட் கோட் பார்ட்டிகல்ஸ், கடவுளின் துகள் காணும் பரிசோதனை. இது வந்து இந்த துணிக்கைகள் வந்து எப்படி ஆர்முடுக்கப்பட்டுச்சு என்ற, கிட்டத்தட்ட ஒளியின் வேகம் 3 × 10⁸ மீட்டர்/செகண்ட்-1 அது எப்படி ஆர்முடுக்கப்பட்டுச்சு நாங்க இதுக்கு போற படிப்போம். இந்த வேகத்துக்கு ஆர்முடுக்கப்பட்டு மோதுகை அடைய செய்யப்பட்டுச்சு. இப்படி மோதுகை அடைய செய்யப்பட்டதாலதான் ஹிக்ஸ் போசோன்ன்றது கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. இந்த ஆய்வு நிலையத்தை பத்தி நான் இதுக்கு முன்னே கழிச்சுக்கிறேன். சேர்ன் என்ற ரிசர்ச் ஆர்கனைசேஷன் இது வந்து இருக்குது சுவிட்சர்லாந்துல. இந்த ஆய்வு நிலையம் அமைக்கப்பட்டிருக்குது சுவிட்சர்லாந்துக்கும் பிரான்சுக்கும் இடையிலான போர்டர்ல தான் அமைக்கப்பட்டிருக்குது. இது வந்து சைக்ளோட்ரோன் சொல்லுவாங்க, வட்ட வடிவான ஆர்முடுக்கிகள். இதை பத்தி நாங்க இது பிறகு படிப்போம்.